கொஞ்சம்னு சொன்னேன்னா யாரும் என்னை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. 52 டிகிரியில் இந்த ஊரை சுற்றி பார்க்குறதுனா ஈஸியாலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு எங்களுக்கு தெரிலங்க. சும்மா அப்படியே நடந்துகிட்ருக்கோம். இப்போ டைம் என்ன ஆகுது? 2:30 தாங்க ஆகுது. நாங்கள் இந்த ஊரில் இன்னும் அந்த மாஸ்க் மட்டும்தான் இருக்குது. அதை தவிர மீதி இன்னொரு மியூசியம் ஏதோ ஒன்று இருக்கும். பார்த்துட்டு சாயந்தரமே கிளம்பி இருந்துருக்கலாம். யார் இங்கே தங்குறதுக்கு பிளான் போட்டாங்கன்னே தெரிலங்க. இன்றைக்கி நைட்டு இங்கே தான் தங்கணும்னு ஆகிப்போச்சு. நெட்டு கனெக்ஷன் எதுவுமே இல்லை இங்கே. பட் பரவாயில்ல, ஏதோ ஒன்று. நான் இதான் எனக்கு அப்போவே தெரியும் இந்த ஊர் சின்ன ஊர் தான். வந்து பார்த்தா அந்த மியூசியமும் அந்த மாஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ரெண்டுமே பார்த்துட்டு சாயந்தரமே கிளம்பிடலான்னு ஒரு பிளானில் வந்தேன். இவங்க வேறு பிளானை போட்டு விட்டாங்க. சரி, இருக்கிறதுக்கு இந்த ஊரையாவது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். போகலாம். ஆனால் இந்த ஊரில் யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அத்தாரில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களாம் எனக்கு தாட்டா காமிச்சிட்டு இவனை பார்த்து பயந்து ஓடிட்டு இருந்தாங்க. இந்த ஊரில் வந்து எல்லாருமே இவனுக்கு தான் வணக்கம் போடுறாங்க. எல்லாமே இவனை பார்த்து தான் போஞ்சோருங்கிறாங்க. நான் போஞ்சோன்னு சொன்னேன்னா யாரும் என்னை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. போகலாம். இப்போ எங்கே போகிறோம்? சரி வாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பிளான்னு தெரிலங்க. அது வரைக்கும் கடைசி வரைக்கும் போனோம், எதுவுமே இல்லை. திரும்ப அப்படியே இங்கே ஹாஸ்டலுக்கு நடந்து போகலான் இருக்கோங்க. போயிட்டு சாயந்தரம் கண்டினியூ பண்ணலான் இருக்கோம். வெயில் பட்டையை கிளப்புதுங்க. கண்டிப்பாக 38, 39 இருக்கும்னு நினைக்கிறேன். முடியல எங்கனால, நாக்கெல்லாம் தள்ளுது. How much degree do you think it is? 40? It's good 30 though. It's 30. Maybe a little bit warmer. அப்படியே போகலாம். இந்த ஊரில் ஒரு கிணறு இருக்குங்க. கிணத்துல போய் தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் அங்கே வேப்ப மரம் இருக்குது. நம்ம ஊராக இருந்தால் வேப்ப மரத்துக்கு அடியில் கட்டளை போட்டு படுத்தூங்கினோம்னா நல்லா வரும் தூக்கம். இங்கே கட்டலும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே பாய் தாங்க இருக்குது. பாய் விரித்து போட்டால் கூட நல்லா கூட தூங்கலாம் போல். கிணத்துல தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே அங்கே ஹாஸ்டலுக்கு தாங்க போகணும். திரும்ப நாங்கள் இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும். எனக்கு தெரிஞ்ச எங்கள் அந்த ஹோஸ்ட்டு வந்து ஏதோ கமிஷன் கிடைக்கும்னு எங்கள் டிரைவர்கிட்ட சொல்லி இவனுங்களை அங்கேயே தங்க வச்சிரு அப்படின்ட்டாரு போல். ஆனால் இந்த பையனை நான் கேட்டேன். இந்த பையனை கேட்டால் இவனும் சொல்லலை அப்படின்னு தான் சொல்கிறான். இந்த பையனை கேட்டால் இவனுமே வந்து நாங்கள் அத்தாருக்கு தான் ரிட்டர்ன் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். பட் அவர் எதுக்கு ஹாஸ்டல் போட்டாருன்னே தெரிலங்க. இன்றைக்கி ஒரு நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தங்கிட்டு போகணும். கிணத்துல தண்ணி இருக்குது. ஏன்னா ரொம்ப தூரங்க, உண்மையாக தெரில. பட் ஆனால் ரொம்ப ஆழத்தில் தாங்க தண்ணி இருக்குது. மேலேயெல்லாம் தண்ணி இல்லை. அப்படியே போகலாம். What? This is what Mohammed told about us. Oh yeah. ஸோ இந்த இது பற்றி தாங்க எனக்கு சொன்னாங்க. Pour l'instant, on est tous très bien. ஸோ இந்த தாங்க நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். கூப்பிட்டு இந்த பாசி விற்கிறேன்னாங்க. எங்கள் வீட்டிலே செஞ்சது போல் அந்த சிங்குட்டி பாசி. On est en train de juste se promenade pour l'instant. Ouais, peut-être juste pour regarder. Pour l'instant, ouais. Un par demain. Yeah, I speak English. C'est mon troisième langue. Okay. Satish. Yeah. Mariam. Maila. Nice to meet you. Enchanted. Yeah. Inshallah. Yeah, okay. Later. We go check and we come later. Yeah, okay. Thank you. Bye. Thank you. Bye. ஸோ வாங்க போகலாம். இவங்களே ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சிட்டாங்க. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருந்தோம். எங்கே போகிறேன்னே தெரிலங்க. எங்கேயோ ஒன்று போகணுன்னு தான் வந்தோம். எனக்கு அவங்க கூப்பிட்டு பேசினதில்ல, மறந்து போச்சு எங்கே போகிறேன்னு. போகலாங்க. இங்கே நேரில் இந்த சைடு தான் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருந்தோம். பேர் மறந்து போச்சு. அங்கே நம்ம போகலாம்.
சார் நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இந்த மாதிரி ஆபர்ஜுனா ஹாஸ்டல்னு இருந்தவங்க அங்கே ஒரு ஹாஸ்டலில் சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரிவ்யூவில் பார்த்தோம், அதனால தான் அங்கே போயிட்டுருக்கோம். இருக்கா இல்லையான்னு தெரில, போய் சாப்பிட்லாம். ஆனால் காலையில் நாங்கள் எதுவுமே சாப்பிடல. இங்கே மதியானம் அந்த பிஸ்கட்டு தான் சாப்பிட்டோம். அப்புறம் சோறு தேவைங்க வாழ்றதுக்கு. போகலாம். இதுதாங்க அந்த நியூ சிங்விட்டி. நம்ம இவ்வளோ நேரம் அந்த மியூசியம்லாம் பார்த்ததெல்லாம் வந்து பழைய டவுனு, இது புது டவுனுங்க. இந்த இடத்துல தான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஆயில் ஃபீல்டு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆஃப் ஷோர் ஆயில் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கடல் இல்லாமல் இந்த நிலத்தில் கண்டுபிடிக்கிற எண்ணெய், அந்த இது மாதிரி இங்கே தான் ஏதோ ஒன்று சிங்வித்தியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. உடனே நீங்கள் வந்து எந்த கண்ட்ரி இங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய்னு சொன்னால் எந்த கண்ட்ரி வருமோ அந்த கண்ட்ரி தான் இங்கே இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இங்கே எல்லா கடையும் க்ளோஸ்டுங்க மத்தியானம். நம்ம ஊரில் சில பகுதியெல்லாம் இருக்குமே, மத்தியானம் அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் வீட்டுக்கு போய்ட்டு தூங்கிட்டு திரும்ப 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் நினைக்கிறேன். எந்த கடையும் இல்லைங்க, ரோட்லேயே பெருசாக யாரும் இல்லை. போயிட்டு நம்ம சாயந்தரம் வந்து பார்க்கலாம். ஏன்னா எங்கள் ஹோட்டல்லே சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னாரு. அவர் வந்து 300 ரூபாய் கேட்டாருங்க. 300 ரொம்ப அதிகம், 600 ரூபாங்க. வெறும் டின்னருக்கு மட்டும்தான், லஞ்ச் அவர் இது பண்ணலான்ட்டார். டின்னருக்கு மட்டும் 600 ரூபானா ரொம்ப அதிகம். சரி நாங்கள் வெளியில் சாப்பிட்டா 100-150 முடிச்சிடலான்னு பார்த்தோம். பட் எதுவுமே இல்லை. போயிட்டு நாங்கள் அப்படியே வாங்கின அந்த பிஸ்கட் கடையும் க்ளோஸ்ட்டுங்க. அங்கேயே ஏதோ ஒரு ஜூஸ் இது வாங்கி குடிக்கலான்னு பார்த்தோம். அந்த பிஸ்கட் கடையும் க்ளோஸ்ட்டு. அவரும் வீட்டுக்கு போயிட்டார் போல். நாங்களும் இப்போ எங்கள் ஹோட்டலுக்கு தாங்க போகிறோம். போகலாம். ஊரே தூங்கிட்டுருக்கு. இது எல்லாமே ஒரு கடை தாங்க, அந்த மளிகை கடை தான். எல்லாமே க்ளோஸ்ட்டு. சாயந்தரம் வந்தாலாம் பார்க்கலாம். போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்தோம்னா எல்லோரும் திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த பசங்க திரும்ப வந்துட்டாங்க காசுக்காக. காசு இல்லைன்னு சொன்னால் அந்த பேக்கெட்டில் இருக்காம்மா. ஓகே பாய். சாவ். இந்த பசங்க திரும்ப விடாமல் வந்துகிட்டே இருந்தாங்கன்னா நான் ரஷ்யன் பேசலான் இருக்கேன். குழந்தைங்க தான் பின்னாடியே, ஏன்னா அங்கேருந்து அப்படியிலேருந்து பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்து அந்த காதுனா இங்கே கிஃப்டாமா, காசு தாங்கன்னு கேட்டுட்ருக்குறாங்க. வாங்க நம்ம அப்படியே போகலாம். நம்ம ஊர் கத்திரி வெயில் கூட இந்த அளவுக்கு அடிக்காது போலங்க. ஆனால் இந்த ஊரில் செம வெயில். இங்கே இப்போ வின்டர்லேயே எப்படி இருக்குன்னா, சம்மர்லலாம் 50 டிகிரிக்கு மேலே போகுங்க. அப்போல்லாம் இங்கே சுற்றி பார்க்க வந்தோம்னா அவ்வளோதான் செத்துருவோம் போல். 52 டிகிரியில் இந்த ஊரை சுற்றி பார்க்குறதுனா ஈஸியாலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி மத்தியான நேரம் வந்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ரோட்டில் இந்த மாதிரி தனியாக சுற்றிட்டு இருக்கணும் நம்ம. எனக்காவது இந்த பையன் இருக்கனால ஏதோ ஒன்று போயிட்டுருக்குது. இப்போ நான் தனியாக வந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது. ஸோ வாங்க, நான் இப்போ தங்கிட்டுருக்க இடத்த வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. அப்படியே நம்ம சரியாக காமிச்சிருக்க மாட்டோம். இதான் நம்ம தங்குற அந்த குடிசை மாதிரி. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எனக்கு ஒரு பெட்டு, அவனுக்கு ஒரு பெட்டுங்க. இதுக்கு வந்து 300 ரூபாய் பே பண்ணுறோம். இடம் நல்லாயிருக்கு. பட் எனக்கு வந்து இந்த இடம் சுத்தமாக பிடிக்கலங்க. எக்கச்சக்கமாக எறும்பு இருக்குது, அதிகமாக இருக்குது. இந்த ஸ்பைடர் ஹெட்கால் பூச்சிலாம் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருந்தது. பட் ஓகே வாங்க, நம்ம இப்போ வந்து இந்த பக்கத்துலேயே ஒரு டெசர்ட் இருக்குது, அங்கே தான் போகலான்ட்டு இருக்கோம். ஓகே வித் வீடியோ. Okay, so இவர் தான் எங்கள் ஹோட்டல். இது Mohammed. Yeah. Mohammed Ahmed. I am from Mauritania. I am 25 years old. I was born in the Grand Alpere in Nouakchott. I have a lot of study. I am not married. I work in the field of tourism and I am tourist guide. Interesting. Yeah. Okay, thank you man. ஸோ இங்கே தாங்க நாங்கள் தங்கியிருக்கோம். ஆபர்ஜ் ஜார்கா கேம்பிங். 300 இதுங்க. திரும்ப நைட்டு சாப்பாடுக்கும் நாங்கள் இங்கேயே சொல்லிட்டோம். வெளில கிடைக்குமா இல்லையானே தெரில. திரும்ப நைட்டுக்கும் அதே 300னா 690 இல்லை 600லேருந்து அந்த 650 ரூபா கணக்கு ஏதோ ஒன்று வருங்க.
தங்கறதுக்கும் அதே வேலை, சாப்பிட்றதுக்கும் அதே வேலை. திரும்ப நாளைக்கு காலையில் இங்கேருந்து சிங்விட் அத்தார் ரிட்டர்ன் போகிறக்கு பஸ்ஸும் அந்த மினி பஸ்ஸும் இவர்கிட்டே போட சொல்லியிருக்கோம். அதுக்கும் 300 600 போகலாம். இடம் நல்லாயிருக்கு. இங்கே நாங்கள் மட்டும்தான் ஒரு கெஸ்ட்டு. சிட்டி பார்த்தாச்சு. இப்போ நம்ம டெசர்ட் Well, to get to here was Europe, Africa, or what? இப்போ தாங்க அங்கேயே போயிட்டுருக்கோம். இதான் அந்த சாண்ட் டியூன்ஸ். நம்ம இதை வந்து எனக்கு மொரோக்கோவில் 70 யூரோ கொடுத்து நம்ம டூர் போனோம் அந்த சஹாரா டெசர்ட்டுக்கு. இங்கே வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாகவே போயிட்டுருக்கோங்க. நம்ம கடைசி கிளம்புற நேரத்தில் இன்னொரு 2 டூரிஸ்ட் வந்திருக்காங்க. ஒரு பையன் ஸ்பெயின், இந்த பையன் இவர் கனடா. நான் டாக்லாலே பார்த்தேங்க. நம்ம அந்த மராகேஷ்லேருந்து டாக்லா வந்தோம் பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் சூப்பரா டூஸில் வந்திருக்காங்க. நம்ம சிடிஎம்மில் வந்திருக்கோம். நான் இவர் அந்த பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தும்போது நான் பார்த்துருக்கேன். இவர் அப்போ என்ன சட்டை போட்டாரோ அதே சட்டை தானே இப்போவும் போட்டிருக்காரு. இவங்க 2 பேரும் அந்த நம்ம குவீனும் இவரும் அந்த எஸ்வேரான்னு ஒரு ஹாஸ்டலில் பார்த்துருக்காங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி மீட் பண்ணாங்களாமா. திரும்ப இப்போ இங்கே ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணியிருக்காங்க. இதாங்க ட்ராவல். அப்போ நிறைய பேர்த்த பார்க்கலாம். எதிர்பார்க்காதரை எதிர்பாருங்கள் மாதிரி. இப்போ நம்ம அப்படியே அது வரைக்கும் நடந்து போகலாம் வாங்க. சாயந்தரம் சும்மா சன்செட்டுக்கு அப்படியே அங்கே சைடு போகலான் இருக்கோங்க. இந்த ஷூவை கழட்டிட்டேன். இப்போ ஆனால் சீரியஸாங்க இந்த மொரோக்கோவில் போன டூரை விட இது எவ்வளவோ ஒர்த்தாக இருக்குது. இப்போ வரைக்கும் நாங்கள் அங்கே பார்த்த அதே இந்த சாண்ட் டியூன்ஸ் இதே மாதிரி தாங்க இருக்கும். அங்கே 70 யூரோ கொடுத்து போனதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. பட் அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான். பட் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. நல்லாயிருக்கு இந்த இடம். அந்த மராகேஷில் போகிற டூர் வந்து நிறையா டூரிஸ்ட் இருப்பாங்க. இங்கே வந்து நம்ம டூரிஸ்ட்லாம் கம்மிங்கிறனால மண் எல்லாமே அப்படியே செம சாஃப்டாக நல்லா இருக்குது. ஒரு தனி ஃபீலிங் இது. ஸோ இதாங்க வேறு லெவலு. நாங்கள் மொரோக்கோவில் தான் அந்த டெசர்ட் டூரில் தான் நான் வந்து சன்செட்டை மிஸ் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் இங்கேயாவது சன்செட்டை பார்ப்போம். பட் அங்கே சன்செட் நல்லா இருந்ததுங்க. அப்போ அந்த செட் ஆகும் பாரு, க்ளவுடெல்லாம் வேறு லெவலில் இருந்தது, மேகலாம். இங்கே மேலே வந்து பொருள் விற்றுட்ருக்காங்க. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பொருள் விற்கிறதுக்காக இவ்வளோ தூரம் மேலே ஏறி வராங்க. டூரிஸ்ட்டே வரலன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில எனக்கு. ஸோ இதுதாங்க இந்த இடம். நாங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்து சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே கீழே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் இது சீரியஸாக ஒர்த்தாக இருக்குங்க இங்கே வர்றது. நாங்கள் இந்த ஹோட்டலில் வேலை செய்கிற எங்களோட வராமல் இருந்திருந்தோம்னா பாதியோடு நடந்துட்டு முடிச்சிடலான்னு பார்த்தோம். இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இங்கே இருக்க அந்த பின்னாடி உட்காந்து விற்கிறீங்களாம் நான் வந்து லோக்கல்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கிறாங்க. எனக்கே அவன் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்த ஊரில் அது ஆனால் ஒன்று இதுங்க, நம்மளை பார்த்து லோக்கல்னு இது பண்ணிடுறாங்க. போலீஸும் நம்மளை அந்த பாஸ்போர்ட் காப்பிலாம் கேட்குறது இல்லை. எல்லா செக்கிங்லேயும் அந்த பையனோட பாஸ்போர்ட் காப்பி மட்டும்தான் தந்தான். வாங்க நம்ம அப்படியே பார்த்தாச்சு. நம்ம அப்படியே கீழே இறங்கி போயிட்டுருக்கோங்க. இடம் ஆனால் வேறு லெவலில் இருந்தது. மொரோக்கோவில் எங்களுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க. நான் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் இங்கே உட்காரலான்னு பார்த்தேன். பட் அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. நல்லா நாமளும் கிளம்பணும். ஸோ அங்கே நம்ம போகலாம் அப்படியே. ஸோ இன்றைக்கி காலையிலங்க, அடுத்த நாள் காலையில் இங்கேருந்து கிளம்புறோம். அவங்க நம்ம போகலாம் அப்படியே. இப்போ ஏதோ ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துடலாம். ஆக்சுவலாக இங்கே தங்குனது வந்து எனக்கும் பிடிக்கல, அந்த பையனுக்கும் ரூமை பிடிக்கல. அதெல்லாம் அப்படியே போக போக அத்தாரில் போய்ட்டு இந்த வீடியோ முடிக்கலாங்க. நேற்று நைட்டு பெருசாக நாங்கள் எதுவுமே வீடியோ எடுக்கல. சிட்டி சென்டர் வரைக்கும் நடந்தோம். பட் இங்கே அந்த தெரு லைட்டுங்கிறது எதுவுமே இல்லை. ஃபுல்லாக இருட்டாக தான் இருந்தது. கேமராவில் எதுவுமே வரல. ஸோ நாங்கள் அந்த 4 பேர் சும்மா அப்படியே நடந்துட்டு கடையெல்லாம் பார்த்துட்டு திரும்ப எங்கேயே வந்துட்டோம். ஸோ நாங்கள் என்ன பிளான் வச்சுருந்தோன்னா, இன்றைக்கி காலையில் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து அந்த மாஸ்க்கு அதுக்கப்புறம் விட்டு போன அந்த மியூசியம் போய் பார்க்கலான்னு இருந்தோங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலையில் 8 மணிக்கு தான் அந்த முதல் வண்டி இருக்குன்னாங்க. அதை விட்டா வேறு அன்றைக்கி இந்த சிங்பேட்டையிலேருந்து அத்தாறு போகிறக்கு வந்து வேறு பஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த வேன்லேயே ஏறி கிளம்பிட்டோம். அதனால் நாங்கள் வந்து அந்த மாஸ்க்கும் அந்த விட்டு போன மியூசியமும் எங்களால் பார்க்க முடியல.
அவ்வளோதாங்க, அந்த சிங்குவெத்திலேருந்து இங்கே திரும்ப அத்தாரே வந்துட்டோம். அந்த சிங்குவெத்தி வீடியோ அவ்வளோதாங்க முடிஞ்சது. நாங்கள் அங்கே பெருசாக பார்க்கல. அந்த மாஸ்க்கெல்லாம் அங்கே இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே நாங்கள் போகவே இல்லை. சாயந்தரம் போகலான்னு இருந்தோம், பட் சாயந்தரம் போகல. அதுக்கு பதிலாக தான் அந்த சன்செட்டு போய் பார்க்க போயிட்டோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலைல 8 மணிக்கே பஸ் இருந்ததுனால வந்துட்டோம் அந்த மினி வேனு. அங்கே தங்கியிருந்த ஹோட்டலு ஐயோ திரும்ப அந்த சைடு நாங்கள் போகவே மாட்டோம். How would you rate the hostel we stayed? It was rough. That's what I would say. Okay. For 10, how many stars? Probably like 4. 4. தாங்க 10க்கு ஒரு 4 ஸ்டார் அந்த ரேட்டிங் தான். அங்கே பெட்டு பக்கத்தில் அத்தனை இருந்ததுங்க. ஸ்பைட்ரு எக்கச்சக்கமாக இருந்தது. எனக்கு அங்கே தங்கவே பிடிக்கல. அதுவும் நைட் ஆனால் குளிர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கதவும் எதுவுமே சாத்தலை அவர். செம்ம தான் இருந்தது. சரி நம்ம இப்போ வந்துட்டோம். செம்ம டயரில் தான் வந்திருக்கோம். போய் அவர் வீட்டில் போயிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிக்கலாங்க. பார்க்கலாம்.